ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஹலீம் சீட் வச்சு ஒரு பாயசம் ரெசிபி தான் பண்ணி காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சாலியா சீட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சீடு. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இதை வச்சு நாங்கள் ஒரு பாயாசம் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இந்த சாலியா விதைகள் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரௌன் கலரில் இருக்கும், கிட்டத்தட்ட எள்ளு மாதிரி இருக்கும். இந்த விதை வந்து ஊறிச்சுன்னா கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மையோடு இருக்கும். அதனால நம்ம லட்டு இல்லைன்னா பாயசம் செஞ்சு தான் நம்மளால் இதை சாப்பிட முடியும். இது வெயில் காலமாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கலாம். குளிர்காலமாக இருந்தால் வாரத்துக்கு 2 இல்லை 3 டைம் வந்து நம்ம குடிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் சாலியா விதைகள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால், சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, 10 பேரிச்சம்பழம் பொடியாக நறுக்குனது, 5 பாதாம், 5 முந்திரி, கொஞ்சோண்டு தேங்காய் பத்தை, இதெல்லாம் எடுத்துக்கணும். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சாலியா விதைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு நம்ம வந்து தண்ணியில் இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். இப்போது வெறும் வானலியில் நம்ம தேங்காய் பத்தையை போட்டு வறுக்க போகிறோம். கூடவே வந்து முந்திரி பருப்பையும் பாதாமியும் இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பாதாம், முந்திரி, தேங்காய் இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும் பவுடர் போல். அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலை வந்து நம்ம காய்ச்சணும். காய்ச்சும்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். அடுத்து ஊற வச்சிருக்க ஹலீம் விதைகளையும் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இது வந்து ஜவ்வரிசி மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் போட்டோன்னே. நம்ம சொன்ன மாதிரி இது கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை வந்திருக்கு பாருங்கள், இந்த ஹலீம் விதைகள் ஊறின பிறகு. இப்போ இதை நம்ம சேர்த்துட்டோம். இதையும் சேர்த்து நம்ம பாலையும் வந்து கொதிக்க வைக்க போகிறோம். தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க. இந்த ஹலீம் விதைகள்லாம் வெந்த பிறகு நம்ம வந்து சுக்கும் ஏலக்காய் பொடியையும் இதில் வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம், முந்திரி, தேங்காய் கலவையை நம்ம இதில் வந்து சேர்த்து அதையும் வந்து கிண்டணும். இந்த பாதாம், முந்திரி பவுடர் ஆட் பண்ணோன்னா பால் வந்து கொஞ்சம் திக்காகும். அடுத்து நம்ம வச்சுருக்க அந்த பேரிச்சம்பழத்தை வந்து இதில் சேர்க்கணும். நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பேரிச்சம்பழம் தான் இனிப்புக்காக இதில் சேர்த்துருக்கோம். பேரிச்சம்பழம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் சூட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கரைஞ்சிரும். இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி சர்க்கரையோ நெய்யோ எதுவும் சேர்க்குறது கிடையாது. அவ்வளோதான். நம்ம வந்து அடுப்பை வந்து அணைச்சிடலாம். இந்த பாயசம் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பால் வச்சு செஞ்சுருக்கோம். இது வந்து 3 பேர் தாராளமாக இதை வந்து குடிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாயசம் டெக்ஸ்சர் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட இந்த பாயசத்தில் இந்த ஹலீம் விதைகள் வந்து ஜவ்வரிசி மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். Thank you.